அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நண்பர்களுடைய முயற்சியால் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதி திரட்டணும். அப்பெல்லாம் மிக ஊக்கமாக இருந்தது நமது தலைமையாசிரியர் அவர்கள், அம்பேத் சார், அவங்க எல்லாம் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் இந்த முயற்சி வந்து இது பண்ண வந்து முடிந்தது. இன்னைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய தொலைநோக்கி எங்களுக்கு தெரியுமா? காவலூர். அந்த அப்சர்வேட்டரி பேரு வைனு பாப்பு அப்சர்வேட்டரி அப்படிங்கிற அப்சர்வேட்டரி காவல் ஆலங்காய் பக்கம் வந்து இருக்கு. ஓகேவா? அது மாதிரி ஒரு டெலஸ்கோப் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு முயற்சி தான் அது. ஆனா நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தா கூட நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு வந்து உண்டு. சார் சொன்ன மாதிரி குழந்தைங்க பார்க்கறத பார்த்து சந்தோஷப்பட்டு பார்த்தது அவரை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியுது. அந்த நிலாவை பார்க்கும்போது குழந்தைகள் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி, மற்றவர்களை மகிழ்வித்த மகிழ்ங்கிற மாதிரி இருந்த மிகப்பெரிய உத்தமர் அவர். அவருக்கு மிகப்பெரிய நன்றி நாங்கள் வந்து உரித்தாக்கிக் கொள்கிறோம். அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சின்ன குழந்தைகள் பங்கேற்றாங்க, ஆசை இது மாணவர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை ஐட் பாத்திரன்னு ஒரு ஸ்கூல் மேல நிகழ்ச்சி பண்ணாங்க ஒன்று காட்டணும். அதே மாதிரி வயதானவர்கள் இருந்தாங்க. அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னார், அவர் சொன்னார் இஸ்ரோவை பத்தி அவர் பேசுறாரு. இஸ்ரோவில் வந்து யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டு ஆளுநர் தெரியும், மயில்சாமி அண்ணாதுரை பத்தி சொல்றாரு, நாராயணசாமி பத்தி சொல்றாரு, வளர்மதியை பத்தி சொல்றாரு, சிவம் அவரை பத்தி சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளிகள் நிறைந்த ஊர் அப்படிங்கிறத நாம் நினைவில் வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்கு நல்ல தலைமை ஆசிரியர், நல்ல ஆசிரியர்கள், நல்ல பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், நல்ல ஊர் பெரியவர்கள் இருக்கிறதுனால இந்த கல்வியை கற்று நீங்க கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக மாற முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இன்னைக்கு வந்து நம்ம இஸ்ரோ வந்து இருக்கு, பெங்களூர்ல வந்து இஸ்ரோ இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விண்வெளி மையத்தோட பேர் தெரியுமா? நாசா. அதை விட இன்னொன்னு தனியா ஒரு நபர், இது வந்து கவர்மெண்ட் நடத்தும், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் இஸ்ரோ, அமெரிக்கா வந்து நாசா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தனியா ஒரு ஆள், அவர் வந்து ஒரு இதே மாதிரி ராக்கெட் எல்லாம் அனுப்பி விண்வெளி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் யாரும் தெரியுமா? எலான் மஸ்க். ரைட், வெரி குட். அவங்க சொன்ன மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். ஒரு மிகப்பெரிய கடவுள். அவர் வச்சிருக்கக்கூடிய நிறுவனத்தோட பேர் தெரியுமா? அதாவது கம்மம்பள்ளி பள்ளியினுடைய சிறப்பு வந்து அதுதான். ஒரு பெரியவரை கேட்டாலும் அவர் இஸ்ரோவில் இருக்கிற சயின்டிஸ்ட பத்தி எல்லாம் சொல்றாரு, திட்ட இயக்குநர்கள் பத்தி சொல்றாரு. ஒரு பள்ளியில வந்து கேட்கும் போது இன்னைக்கு அப்டேட்ல வந்து என்ன இருக்கு, யாரு அப்படிங்கிறதோ, இன்னைக்கு எந்த சயின்டிஸ்ட் லீடிங்ல இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்படிங்கிறது அந்த பள்ளியினுடைய சிறப்பு. ஆகையினால ஒரு மிகப்பெரிய கடவுள் இருக்கு, நம்மை நாமே ஒரு பாராட்டு கொள்ள வேண்டியது. அதாவது ஒரு காலத்துல வந்து குழந்தைக்கு வந்து நிலாவை காட்டி வந்து சோறு காலங்கள்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் அப்படி இருக்கான்னு கிடையாது. குழந்தைக்கு சோறு ஓட்டுறதுக்கு ஒண்ணு யூஸ் பண்றாங்க. என்ன யூஸ் பண்றாங்க தெரியுமா? செல்போன் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு வந்து ஆகாயத்தை பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகையினால ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அதை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த தொலைநோக்கியை கொண்டு வந்து நமக்கு ஒன்று நிலா வந்து தெரியும், இன்னொன்று சின்ன வயசுல டிங்கிள் டிங்கிள் லிட்டில்ஸ்டான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நட்சத்திரங்களை பற்றி தெரியும். வேற படிக்கிறமே ஒழி அதை நேரில் வந்து காட்டுறதுக்கு நமக்கு வந்து தெரியாது இல்லையா? நான் திருச்சி ஒரு இதில் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், சென்ட் ஜோசப் காலேஜோடைய ஸ்டூடெண்ட் டெலஸ்கோப் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறான். கரெக்டாக ஒரு செல்ஃபோன் எடுத்து இப்படி பார்க்குறான், பார்த்துட்டு கரெக்டாக டெலஸ்கோப் எடுத்து நேராக ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறான். என்ன இது செல்ஃபோனில் இப்படி காட்டுறானே அப்படின்னு கேட்கும்போது வந்து சொன்னான், அது ஒன்றும் நீங்கள் ஒரு ஆப் ஒன்று இருக்குது, அந்த ஆப்பில் தான் நாங்கள் அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொன்னால், அன்றைக்கி வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. நீங்கள் இப்போ வெள்ளி கோள் இருக்குது, சனி கோள் இருக்குது, வியாழன் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கீங்க? எல்லாமே நட்சத்திரங்கள் மாதிரி தெரியுதுங்க, எல்லாமே நின்னது எல்லாமே நட்சத்திரங்கள் மாதிரி தெரியும். எப்படி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறது? யாருக்காவது தெரியுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாலாம் வந்து ஒரு டிஸ்க் இருந்தது, அது ரொம்ப பழைய மெத்தட். இப்போ எல்லாம் தேவையில்லை. இப்போ எல்லாம் செல்ஃபோனில் எல்லாம் வந்துட்டதுனால ஒரு செல்ஃபோனில் ஒரு ஆப் வந்து இருக்கு. ஓகே, நிறைய ஆப் இருக்கு. அந்த ஆப் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஈஸியாக
அது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கை வியூ அப்படிங்கிற ஆப் இருக்குது, வேறு ஸ்டார் சார்ட்டுங்கிற ஆப். அந்த ஆப்புகளை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இப்போ நம்ம 100வது சேட்டலைட் அனுப்புனதா இதில் இஸ்ரோ அனுப்புனதா ஒரு நியூஸ் கொண்டு வந்தது, ஒரு சாதனைன்னு சொல்லி எல்லாம் பேப்பரில் போட்டிருந்தாங்க. இப்படி சேட்டலைட்லாம் இருந்து ஆகாயத்துக்கு அனுப்புகிறாங்கல்ல, நம்ம சேட்டலைட்டை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாது. எத்தனை பேர் முடியும், எத்தனை பேர் முடியாது? சேட்டலைட்டை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொன்னால், நீங்கள் ஆகாயத்தை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் நைட்டில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்க ஏதோ ஒரு நட்சத்திரம் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கணும். அது திடீர்னு பிளிங்க் ஆச்சுன்னா அது வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அது எரிக்கல், அதுவல்ல. ஏரோப்ளைன் நல்லாவே தெரியும், பிளிங்கை எரியும். சேட்டலைட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ஆகாயத்தை வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. வெவ்வேறு கிராமங்களை வைக்கணும் அப்படிங்கிறது தான். நான் அவங்க வந்து கேட்கும்போது சொன்னேன், சார் நீங்கள் பேசாமல் நீங்களே அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து சொன்னோம். அதனால் எத்தனை நாட்கள் எத்தனை இடங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு தான் அது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகினால இந்த டெலஸ்கோப் கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கப்பட்ட ஒரு டெலஸ்கோப். அதாவது ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்குற ஐடியா வேறு டெலஸ்கோப் தான் வந்து இருந்தது. அது ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கும்போது சின்ன டெலஸ்கோப் எல்லாம் வேணாம், அதெல்லாம் வாங்காதுன்னு சொன்னதுனால 8 inch ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிற டெலஸ்கோப் வந்து வாங்கி வந்து வச்சிருக்கிறோம். இதில் தெளிவாக உங்களுக்கு சனிக்கோளுடைய அந்த வளையம் வந்து தெரியும். அதே மாதிரி கலீலியோ பற்றி படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க, வியாழன் கோள் இருக்குது, அதை சுற்றி அதனுடைய நிலாவை அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி. அந்த வியாழன் கோளுடைய நிலாவை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதை சுற்றி வந்து ஒரு 4 புள்ளி மாதிரி இருக்கும். அந்த அதனுடைய நிலாக்களை கூட நீங்கள் வியாழன் நல்லா தெளிவாக தெரியும். அதை சுற்றி 4 துணைக்கோள்களை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சேட்டனுடைய ரிங் வந்து பார்க்கலாம். வெள்ளி வந்து நிலா மாதிரி தெரிகிறத கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். நிலாவில் இருக்கக்கூடிய அந்த கிரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மேடு பள்ளங்கள் குழிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அது ரொம்ப அதான் எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம். சாருன்னு சொன்னார், நிலா ஒன்று மட்டும் போதுங்க ஜனங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளவு ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா நிலாவை இப்போ நம்ம பார்க்கறது ரசிக்கிறது இல்லை, அந்த டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு நிலாவினுடைய அந்த உண்மையான ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு வந்து தெரியும். அதை நல்லா பயன்படுத்தணும். சரி, இவ்வளவு முயற்சிகள் எதுக்காக? சரி, நம்ம ஜனங்களுக்கு பார்க்கணுங்கிறதுக்கோசரம் தான் நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்து சார் தலைமை ஆசிரியர் எல்லாமே சேர்ந்து அதை ரீதியெல்லாம் திரட்டி அதெல்லாம் வாங்கி வச்சோம். இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம் மட்டும்தான். ஆனால் இதனுடைய இறுதி நமது பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களுடைய கனவெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு விண்வெளி இன்னைக்கு தொலைநோக்கில் பார்க்கக்கூடிய நீங்க என்னவா மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? என்னவா மாறணும்? இன்றைக்கு கம்மம்பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நாளைய காலத்தில் வந்து ஒரு இஸ்ரோவில் ஒரு சயின்டிஸ்டாக வந்து இருக்க வேண்டும், இல்லை நாசாவில் ஒரு சயின்டிஸ்டாக இருக்க வேண்டும், இல்லை எலான் மஸ்க் நடத்தக்கூடிய டெஸ்லா நிறுவனத்தில் நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவுகளோடு தான் இதை வந்து இந்த நிகழ்வு உங்களுக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு காட்டுறதும் பாஸ் போகிறது கிடையாது. ஓகேவா? ஆகையினால உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய நல்ல ஆசிரியர்கள் வந்து கிடைத்திருக்கிறார்கள், வல்லமை வாய்ந்த ஆசிரியர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நல்ல தலைமை ஆசிரியர் கிடைத்திருக்கிறார். அதே மாதிரி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இவ்வளவு ஆக்டிவாக பார்க்கறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். பள்ளியினுடைய நலனில் உங்களுடைய அக்கறையில் வந்து இவ்வளவு பங்கெடுக்கிறதுங்கிறது மிக மிகப்பெரிய விஷயம். அவங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் கல்வியை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டாக ஒரு விண்வெளி வீரராக நீங்கள் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி அல்லது இந்த டெலஸ்கோப் காட்டுறது எல்லாம் ஒரு விஷயம். நம்ம கிராமப்புறம் போக முடியுமா அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. மகராஜ் கடை இருக்கு இல்லையா, மகராஜ் கடையில் இஸ்ரோவுடைய ஒரு சயின்டிஸ்ட் வந்து இருக்கிறார். இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இப்போ 1 year 2 years எங்கேதான் அவங்க ஊரில் வந்து இருக்கிறார், தெரியுமா? ஆகையினால இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து ஒரு இஸ்ரோ வரோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கணும், இல்லை அமெரிக்காவில் வர நாசா அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை அடையும். ஆகையினால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசையும் பயனடையும் அணிவிக்க நம்முடைய பெற்றோர்கள் தலைமை கொடுத்துட்டு